ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து சாம்சங் கேலக்ஸி F04 மொபைலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ப்ரீவியஸ் ஃபீச்சர்ஸை இன்னும் நீங்கள் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் நார்மலாக ஒருத்தருக்கு கால் பண்ணணும், ஆல்ரெடி டயல் பண்ணின காலை நம்ம கால் பண்ணணும், இல்லை மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட்டு நம்ம ரீசெண்டாக கால் பண்ண இடத்துல போய் அவங்களோட நம்பரை வச்சு கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் கால் டயலை கிளிக் பண்ணி, ஸோ நீங்கள் எந்த சிம் 2 சிம்மு போட்டிருந்தீங்கன்னா எந்த சிம்மில் நீங்கள் கால் பண்ணணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க. இதுதான் நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் அப்படி பண்ண வேண்டியதில்லை, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இந்த ஷார்ட்கட்டை நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் ஃபோன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் டாப்பில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அதர் கால் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் 4 to 5 ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதில் ஸ்வைப் டு கால் ஆர் டெக்ஸ்ட்னு இருக்குது. இது டிசேபிளில் இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ இதை எப்படி ஷார்ட்கட்டாக நம்ம கால் பண்ணுறது, ஷார்ட்கட்டாக எப்படி எஸ்எம்எஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் சேம் ஃபோன் ஐக்கானை ஓப்பன் பண்ணிக்கங்க. ரீசெண்டாக கால் பண்ணதோ இல்லை காண்டாக்டில் கால் பண்ணுறதோ ஏதோ ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஏதோ ஒரு காண்டாக்ட் மேலே உங்கள் விரலை வச்சு நீங்கள் லெஃப்ட் சைடு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா பாருங்கள், மெசேஜ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் ஓகே அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா சேம் அந்த காண்டாக்ட் பர்டிகுலராக உங்களுக்கு மெசேஜுக்கு ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஓப்பன் ஆயிரும். சரி, இந்த காண்டாக்டை நம்ம இப்போ உடனே கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட் சைடு நீங்கள் மூவ் பண்ணுங்கள், உடனே கால் பண்ண போயிடும். ஸோ எந்த சிம்முன்னு கேட்க அந்த சிம்மை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணுவேன். நான் வந்து ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படிங்கிறத நான் கொடுத்ததுனால எனக்கு எந்த சிம்முங்கிறது கேட்குது. நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த சிம்மில் கால் பண்ணுங்கன்னு நீங்கள் செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த சிம்மிலேருந்து அந்த கால் அவருக்கு போயிடும். ஸோ இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம கால் பண்ணிக்கலாம், எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.